மாவட்டத்தில் நாகர்கோவில் திருவனந்தபுரம் தேசிய நெடுஞ்சாலை செப்பனிட கேட்டு மார்த்தாண்டத்தில் 2000க்கும் மேற்பட்ட கடைகளை அடைத்து வணிகர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் மற்றும் நூற்றுக்கணக்கான வணிகர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் திருவனந்தபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் நாகர்கோவில் முதல் களியக்காவிளை வரையிலான 30 கிலோமீட்டர் சாலையில் பெரும்பாலான பகுதிகள் பழுதடைந்து குண்டும் குழியுமாக காணப்படுவதால் தினசரி பல்வேறு விபத்துகள் மற்றும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் தவித்து வருகின்றனர். பாராளுமன்ற உறுப்பினர் 6 மாதங்களுக்கு முன்பே சாலையை செப்பனிட நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அறிவித்தும் இதுவரை சாலை செப்பனிடப்படாததால் அரசியல் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் போராட்டம் நடத்தியும் நடவடிக்கை எடுக்காத காரணத்தால் விபத்துகள் அதிகரித்து வருவதோடு போக்குவரத்து நெரிசல் அதிகரிப்பதால் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் வியாபாரிகள் பாதிக்கப்பட்டு வருவதால் இன்று மார்த்தாண்டம் தொழில் வர்த்தக சங்கம் சாலையை செப்பனிட வலியுறுத்தி இன்று முழு கடையடைப்பு போராட்டம் அறிவித்தது. அதன்படி இன்று மார்த்தாண்டம், பம்பம், வெட்டிவன்னி, குழித்துறை, கழுவந்திட்டை உட்பட பல பகுதிகளில் 2000க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் கடைகளை அடைத்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வரும் 9ஆம் தேதியன்று சாலை பணி துவங்க இருப்பதாக அதிகாரிகள் வாக்குறுதிகள் அளித்துள்ள நிலையில் போராட்டம் கைவிடப்பட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட நூற்றுக்கணக்கான வணிகர்கள் கைது செய்யப்பட்டனர்.